இந்த வர பக்கத்து கோவில் திருவிழான்றனால வீட்டில் இன்றைக்கி முளைப்பாரி போட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நெய்வேத்தியத்துக்கும் ஸ்வீட்டுக்கும் பாயசம் செய்யலான்னு தான் ரெடி பண்ணேன். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சேமியா ஈவனாக உடச்சி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பாயசம் பிடிக்காதவங்க, பால் வாசனால பாயசம் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சுத்தமாக பால் வாசமே அடிக்காது. 1 டம்ளர் சேமியாவுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்சு கேசரி பவுடர், 2 ஏலக்காவை இல்லை ஏலக்காய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நுணுக்கி போட்டிங்கன்னா பால் வாசம் சுத்தமாக அடிக்காது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்தோடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேமியாவை சேர்த்துக்கணும். சேமியா நல்லா வெந்து வந்தோடனே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் சேமியாவுக்கு 5 டம்ளர் தண்ணி, 1/4 கப் சர்க்கரை, இதான் கரெக்டான ரேஷியோ. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னா நம்ம காய்ச்சி ஆற வச்சுன பால் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கிட்டு கரெக்டாக ஒரு 2 டம்ளர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆற அது கெட்டியாயிரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாயசம் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி குடிப்பீங்க.